குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் இருந்தபோது தப்பி செல்ல சதி செய்தல் மற்றும் உதவி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நதுன் சிந்தக விக்ரமரத்ன எனப்படும் ஹரக் கட்டா உட்பட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பில் பிரதிவாதி தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவன் நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக் கட்டா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. நீதிமன்றத்தின் முன் விடயதானங்களை முன்வைத்த அரசு சட்டத்தரணி பாதுகாப்பு காரணங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர் என்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட மாட்டார் என்று குறிப்பிட்டார். எனவே ஸ்கைப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறித்த வழக்கை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக மார்ச் 17ஆம் தேதி எதிர்த்தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தங்கள் நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இதே நேரம் கம்பஹா மஹேன பகுதியில் உள்ள பொது மயானம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுத தொகையை போலீசார் மீட்டுள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. அதன்படி T56 துப்பாக்கி ஒன்றும் மெகசின் ஒன்றும் இயங்கக்கூடிய 23 இரவைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். நேற்று காலை மினுவாங்கொடை பத்தடுவன சந்தையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து விசாரிக்க சென்ற அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.